கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் அடியேன் பிள்ளைகளையும் இதுவரைக்கும் பத்திரமாய் பாதுகாத்தார். கேட்குற உங்களையும் கர்த்தர் பத்திரமாய் பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு உள்ள தலைப்பு பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன், பைபிள். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பெயர். பெயர் இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பெயர்னால நமக்கு கடைசியாக கிடைக்கக்கூடிய பலன் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட். அப்போ அது வாரிசு உரிமை சான்றிதழ். அதுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. பெயர் எங்கெல்லாம் இருக்கும், பெயர் எங்கெல்லாம் எழுதப்படும். மருத்துவமனை, ஆஸ்பத்திரியில் பிறந்தோடனே பதிவு பண்ணுவாங்க. முன்னாலெல்லாம் அப்படி இல்லை. ஆஸ்பத்திரியில் பிறந்தாலும், வீட்டில் பிறந்தாலும், ஆஸ்பத்திரியில் பிறந்தால் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. வீட்டில் பிறக்கிற பிள்ளைகளை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிச்சு பேர் பதிச்சு எழுதிட்டு வருவாங்க, இன்னாருக்கு குழந்தை பிறந்திருக்குன்ட்டு. அப்போ அந்த பேர் எங்கெல்லாம் இருக்கும்? ஹாஸ்பிட்டலில், சர்ச்சில், ஸ்கூலில் எல்லாம் இருக்கும். ஸ்கூலில் போனோடனே பேர் தான் கேட்பாங்க, அப்பா அம்மா பேர் கேட்பாங்க. காலேஜு ஸ்கூலுக்கு போனோன்னா டீச்சர்ஸ் நம்ம பேரை கேட்பாங்க. சர்ச்சு, ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, நிலம் வாங்க விற்க, போஸ்ட் ஆஃபீஸில், பாஸ்போர்ட்டு, பேங்கு, வேலை செய்கிற இடங்களில், எல்லா இடங்கள்லையுமே நம்ம பேர் கொடுக்கணும். பேர் தெரியணும் அவங்களுக்கு. அப்போ வேலை செய்கிற இடம், ஆஃபீஸு, தொழிற்சாலை, எதுலனாலும். இப்போ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் இருக்குது. ஆதார் கம்பல்சரி எல்லாம் இருக்கும். அப்போ அதில் பேர் இருக்கும். நம்ம வயசு, நமக்குள்ள எல்லா டீட்டெயிலும் அதில் வந்துடும். பத்திரம், சர்டிஃபிகேட்டு, ஐடி, ஓட்டர் ஐடி, பத்திரம், சர்டிஃபிகேட்டு, நமக்கு சொந்தமானதுக்கு எல்லாமே நம்ம பேர் இருக்கும். சிலர் ஆம்பளைகளுக்கு பொம்பளைகள் பேர் இருக்கும். எங்கள் அண்ணன் ஒரு அண்ணனுக்கு எஃப்சி பால்ராஜ், எஃப்சி பால்ராஜ். இன்னொரு தம்பி பேர் சித்ரா ஜெயக்குமார். ஒரு பாஸ்டர் பேர் சுகுணா. இன்னொரு டீச்சருக்கு மகன் பேர் புனிதா. இதெல்லாம் பொம்பளை பேர். ஒரு பையன், தெரிஞ்ச ஒரு பையன் பேர் பார்வதி ஹரிகரன். ஆம்பளை பேரும் இருக்குது, பொம்பளை பேரும் இருக்குது. இனி பொம்பளைகளுக்குள்ள ஆம்பளை பேர் அருள்தாஸ், ஜெயா, கிருஷ்ணா, ராஜ். இந்த மாதிரிலாம் ஆம்பளைகளுக்கு பேரும் பொம்பளைகளுக்கு இருக்குது. எங்கள் பாட்டி பேர் அருள்தாஸ், தாத்தா பேர் தேவபாக்கியம். அப்போது அருள்தாஸ் ஆம்பளை பேர், பாக்கியம் பொம்பளை பேர். அவங்க அப்படி போட்டிருக்காங்க, தாத்தா பாட்டிக்கு அம்மா அப்பா. சில பேருக்கு அர்த்தமே இருக்காது. சாந்தான்னு பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சாந்த குணமும் இருக்காது. அறிவுமதின்னு பேர் வச்சுருப்பாங்க, அறிவு புத்தி ஒன்றும் இருக்காது. சர்க்கணுன்னு பேர் வச்சுருப்பாங்க, நல்ல குணமே இருக்காது. தயாநிதி, தர்மபிரபுன்னு பேர் வச்சுருப்பாங்க, அந்த பேருக்கும் அவங்களுக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது. ஊர்களுக்கெல்லாம் பேர் உண்டு. ஆடு மாடு கோழிக்கெல்லாம் சிலர் பேர் வச்சுருப்பாங்க. துணிகள், எனக்கு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள்லாம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வச்சுக்கும். காக்கா சட்டை, குருவி சட்டை, பறக்கிற சட்டை, பொம்மை சட்டை, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே பேர் உண்டு. சிலர் இப்போ எங்கள் ஊர் பக்கம் ஸ்ரீ பத்மநாப நல்லூர்னு ஒரு ஊர். அதை இப்போ சீதப்பால்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ பத்மநாப நல்லூர் சுருங்கி சீதப்பால் ஆயிற்று. அழகிய பாண்டிபுரம் அது சுருங்கி அழகைன்னு ஆயிற்று. பிறகு பேர் நல்ல பேராக இருக்கும், ஆனால் அப்பா அம்மா கூப்பிடுறது எப்படியோ கூப்பிடுவாங்க. எங்கள் தம்பி ஒருத்தன் ஜெயக்குமார் பேர், ஆனால் அவங்க அம்மா சேமாருன்னு கூப்பிடுவாங்க. எங்கள் பாட்டி இங்கேருந்து ஏசுவாங்க, இன்னும் நல்ல பேரை வச்சுட்டு ஏன் இப்படி கூப்பிடு அப்படின்ட்டு. ஃப்ரான்சிஸ்னு பேர் இருக்கும், பிராஞ்சின்னு கூப்பிடுவாங்க. கில்பர்ட்டுன்னு பேர் இருக்கும், கீபர்ட்டுன்னு கூப்பிடுவாங்க. அப்போ இந்த மாதிரியெல்லாம் கூப்பிடுறவங்க இருக்காங்க. இன்னும் நிறைய உண்டு, ஆனால் எல்லாம் சொல்லலை, நமக்கு அளவுக்கு போதும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19, 20 ஆதாம்கிட்ட ஆண்டவர் மண்ணினால் பறவைகளை, மிருகங்களை எல்லாம் செய்து கொண்டு வந்தார். ஆதாம் அதுகளுக்கு என்ன பேர் போட்டாரோ அதுகளுக்கு பேராயிட்டுருக்கு. பிரசங்கி 6:10 இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னமே பெயரிடப்பட்டிருக்கிறான் இருக்குது. இப்போ இந்த தாயின் வயிற்றில் என்னை தெரிந்து கொண்டவர், அப்படியெல்லாம் பல வசனம் இருக்குது. நமக்கு இப்போ இந்த ஒன்றும் போதும். சங்கீதம் 147:4 அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். ஆபிரகாமை வெளியே கூட்டு போய் இந்த நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடியும்னா நீ எண்ணுன்னு சொல்லுவார். அவருக்கு எண்ண முடியலை. அப்போ ஆனால் தேவன் அதெல்லாம் எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதை சொல்லி தான் ஆண்டவர் அந்த நட்சத்திரங்களை கூப்பிடுவார், நீ இந்த வேலையை செய், நீ இந்த வேலையை செய்யின்னு சொல்லிட்டு. அப்போ ஏசாயா 40:26 அவர் அவைகளின் சேனையை, நட்சத்திரங்களின் சேனையை லெக்கத்திட்டமாய் புறப்பட பண்ணி அவைகளையெல்லாம் பேர் பேராக அழைக்கிறவர். லெக்கத்திட்டமாய்னா நம்பர் படி, ஒவ்வொன்றுக்கும் 1 நம்பர் 2 நம்பர் 1,00,000
10 லட்சம், 10 கோடி, 1000, 5000 அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் படி அவங்களுக்கு பேரும் வச்சுருக்காரு. அதை சொல்லி அவர் கூப்பிடுவாருன்னுட்டு இருக்கு. இப்போ ஆண்டவருக்கு ஞானம். நமக்கு ஒரு 100 பேரோ 150 பேரோ ஞாபகம் இருக்கும், அல்லது நம்ம சொந்தக்காரங்க அவங்களுக்கு பேரெல்லாம் நினைவு இருக்கும். ஆனால் தேவன் எல்லாருக்கும் பேரும், எல்லா நட்சத்திரங்களுக்கு பேரும் அவர் நினைவில் வச்சு அதெல்லாம் பேர் சொல்லி நம்பரும் சொல்லி பேரையும் சொல்லி கூப்பிடுவாராம். அப்போ அவர் எவ்வளவு மகத்துவமான தெய்வம், எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு வல்லமை உள்ளவர் அவர். லூக்கா 13 அதிகாரம் 31லேருந்து 33 வரை ஏரோதுக்கு உண்மை கொல்ல தேடுகிறான்னு பரிசேயர் சொல்கிறாங்க. அப்போ இயேசு அதுக்கு பதில் சொல்லார், நான் இன்றைக்கும் நாளைக்கும் பிசாசுகளை துரத்தி வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்கி 3ஆம் நாளில் நிறைவடைவேன். 3 நாள் நான் இங்கே தான் இருக்கணும். இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும். இந்த 3 நாளும் நான் நடமாடணும். அதனால் எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள்னு சொல்லார். அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஏரோதுக்கு வச்சுருக்க பேர் நரி. அப்போ இந்த மாதிரி நம்ம ஊர்கள்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்டப்பெயர் வச்சுருப்போம். ஒரு சம்பவம் உண்டு. அவையார் பாட்டிகிட்ட ஒரு புலவர் வந்து அவங்கள தாத்து பேசணும், கமாண்ட் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லார், நான் ஒரு விடுகதை சொல்லுவேன், நீ அதை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அவையார் சொல்லாங்க. அப்போ அவர் என்ன சொல்லாருன்னா, ஒரு காலடி 4 இலை பந்தலடின்னு சொல்லார். உனக்கு ஒரு கால் 4 இலை அது பந்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லார். அப்போது அவங்கள எடின்னா அவங்கள பரியாசம் பண்ணி சொல்லுவார். அப்போ இவங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, 8.25 லட்சணமே, எமனேறும் வரியே, முட்டை கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, 6 எடா சொன்னாயது. இப்போ 8.25 லட்சணம்னா 8க்கு தமிழில் ஆ, காலுக்கு வா, அவ லட்சணமே. எமனேரும் வரியேன்னு எரும மாடு, முட்டை கூரை இல்லா வீடுன்னா குட்டிச்சோறு, கூரை இல்லாமல் நிற்கிற சோறுக்கு குட்டிச்சோறுன்னு சொல்லுவாங்க, குட்டிச்சோறு. குலராமன் தூதுவனே, குரங்கே, 6 எடா சொன்னாயது. அப்போ 6 எடா சொன்னாயதுன்னா, ஆரைன்னா அந்த கீரைக்கு பேர் ஆரைக்கீரை. அப்போ அவங்க வந்து கேள்வி கேட்ட போலே ஆச்சு, பதில் சொல்ல போலே ஆச்சு, 6 எடா சொன்னாயதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆரைக்கீரைக்கு, அந்த கீரைக்குள்ள பேர் ஆரை, அதை சொல்லி கொடுக்காங்க. எரேமியா 17:13 உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும் இருக்கு. அப்போ தேவனை விட்டு அகன்று போகிறவங்களுக்கு பேர், இயேசு கிறிஸ்துவை விட்டு அகன்று போகிறவங்களுக்கு பேர் புழுதியில் எழுதப்படும். அப்போ அதுக்கு யோவான் 8:3-11 வரை ஒரு சம்பவம் இருக்குது. ஒரு ஸ்திரியை இந்த விபச்சாரத்தில் கையமையமாக பிடிச்சோன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வந்து, நீரை இவங்களுக்கு நியாயம் தீர்க்கணும், கல்லறிஞ்சு கொல்லணுன்றிருக்கு, நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ இயேசு அவங்களுக்கு பதில் சொல்லாமல் தரையில் எழுதுறாரு. அப்போ எழுதும்போது திருப்பியும் அவரை கூப்பிட்டு கேட்டோன்னே நாங்கள் என்ன செய்யணும்னு. அப்போ உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவுன்னு சொல்லார். அப்போ எல்லாரும் அவரவரும் கல்லுக்களை போட்டுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ இயேசு தரையில் என்ன எழுதியிருப்பாருன்னு தோணுதுன்னா, அவங்க செய்கிற குற்றங்களையும் எழுதி அவங்க பேரையும் எழுதியிருக்கலாம். அப்போது உம்மை விட்டு எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு போயிட்டாங்க. உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர் புழுதியில் எழுதப்படும். அப்போ புழுதியில் அவங்க பேரை எழுதியிருக்கலாம். அவங்கெல்லாம் போயிட்டாங்க. தேவன் சிலருக்கு பேரை மாற்றினார். ஆபிரகாம்னு ஆக்கினார், யாக்கோபை இஸ்ரவேல்னு ஆக்கினார், சாராள்னு ஆக்கினார். அப்போது இப்படி சிலருக்கு ஆண்டவரே பேரை அது அர்த்தத்தோடு மாற்றியிருக்காரு. அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் இல்லை, பிறகு இன்னொருக்கா சொல்லலாம். அப்படி மாற்றியிருக்காரு. சிலருக்கு பட்ட பேர் இருக்கும். என் மகனுக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து கிரிக்கெட் விளையாடும்போது அந்த கரடியை போல் தோண்டி நிற்பான். அவன் பேர் கரடின்னு சொல்லுவாங்க. பேசும்போதே அவனெல்லாம் பேசும்போது அப்படி கரடின்னு பேசுவாங்க. எங்கள் பெரியப்பா ஒரு ஆளுக்கு பேர் அக்கினிமுத்து. அவர் வந்து குறிப்பிட்ட ஒரு பறவையை நல்லா சாப்பிடுவார். அதனால அந்த பறவைக்கு பேர் அக்கினி பறவைன்னு வச்சுருக்கேன். அக்கினி பறவைன்னு சொன்னால் அந்த நேரம் எல்லாருக்கும் தெரியும். பிறகு பால் கொண்டு போகிறோன்னா பால்னு கூப்பிடுவோம், பஞ்சு மிட்டாய் கொண்டு போகிறோன்னா பஞ்சு மிட்டாய் கூப்பிடுவோம், வாரியல் கொண்டு போவோம் வாரியல்னு கூப்பிடுறோம், கிழங்கு கொண்டு போகிறோன்னா கிழங்குன்னு கூப்பிடுவோம், மீன், முட்டை, இப்படி ஒவ்வொன்றும் கொண்டு போகிறவங்கள அந்தந்த பேர் சொல்லி கூப்பிடுறோம். அப்போது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. நமக்கும் பேர் இருக்குது. நம்ம அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, நம்ம பிள்ளைகள், நம்ம வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பேர் இருக்குது. அப்போது தேவன் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு.
தானியேல் 9:23 கப்ரியேல் வந்து தானியேல்கிட்ட சொல்லுவார், நீ மிகவும் பிரியமானவன். தேவன் சொல்லிவிட்டாக்க இந்த காப்ரியேல் இவர்கிட்ட வர்றது. அப்போ வந்து சொல்லுவார், நீ மிகவும் பிரியமானவன் சொல்லுவார். இப்போ தானியேல் 10:11 பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்ட்டு சொல்லுவார். அந்த தேவதூதன் சொல்லுவார், கப்ரியேல் சொல்லுவார். அப்போது அவருக்கு பேர் தானியேல். அவங்க வந்து இப்போ சிறை கைதிகளாக சிறை பிடிச்சி கொண்டாக்கும் இவங்க இந்த தேசத்தில், பாபிலோன் தேசத்தில் வச்சுருக்குது. ஆனால் அவருக்கு ஒரு பேர் தேவன், நீ மிகவும் பிரியமானவன், பிரியமான புருஷனாகிய தானியேலே அப்படின்னு சொல்லி பிரியமானவன், தேவனுக்கு பிரியமானவன் அப்படி கொண்டு வராங்க. அப்போ இவர்கிட்ட உள்ள விசேஷித்த குணம் என்னெல்லான்னு சொன்னால், தானியேல் 1:3 அவங்கெல்லாம் வந்து ராஜகுலம், பிரின்ஸ்மார். ராஜகுலம்னு சொன்னால் பிரின்ஸ்மார், துரை மக்கள் அதுவும் பிரின்ஸ்மார். அந்த மாதிரி தான். யாதொரு மாசம் இல்லாதவர்கள், அழகானவர்கள். அவங்ககிட்ட ஒரு சின்ன காயம் அந்த மாதிரி மருவு அப்படி ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப அழகானவங்க. அப்படி கொஞ்சம் பேரை பாபிலோன் தேசத்துலேருந்து பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு கல்வியற்க எழுத்து இதெல்லாம் படித்து கொடுக்காங்க. இவங்க அரசாங்கத்தில் வேலை பார்க்க வேண்டி அவங்கள ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்போ அதில் மாசம் இல்லாதவர்கள், அழகானவர்கள், அவங்கள தான் கொண்டு வந்திருக்கு. அப்போது இதில் 2ஆம் அதிகாரம் இவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், இவர் அப்போது ஒரு விசேஷமான ஒரு காரியம் செய்தார். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காணுவார். சொப்பனம் கண்டு எனக்கு சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுங்கன்னு சொல்லுவார். யாராலையும் சொல்ல முடியலை. உடனே எல்லா ஞானிகளையும் கொலை செய்யணும்னு ஆர்டர் போட்டார். அப்போ தானியேல் கேட்காரு, ஏன் இவ்வளோ சீக்கிரம் இந்த ஆர்டர் வந்துச்சு? அப்போது ராஜா இப்படி ஒரு சொப்பனம் கண்டார், அதை சொப்பனத்தை சொல்லி அர்த்தமும் சொல்லணும். அப்போ உடனே இவர் எனக்கு டைம் தாங்கன்னு சொல்லி இவர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபம் பண்ணி ராஜா கண்ட சொப்பனத்தை தேவன்கிட்ட கேட்டு தேவன் அதை தானியேலுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. அப்போ அதை சொன்னதுனால அவர் வந்து இவரை என்ன செய்தாருன்னா, 2ஆம் அதிகாரம் 48 பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதி ஆக்கிட்டார். எல்லா ஞானிகளுக்கும் மேலே பிரதான அதிகாரி யார்? தானியேல். அடுத்த தேசம் சரக்கதியாக போயிருக்காங்க. ஆனால் அங்கே தேவன் இவரை உயர்த்துவார். 4ஆம் அதிகாரம் 8 பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடையவர் தானியேல். 6ஆம் அதிகாரம் 4 உண்மையுள்ளவர். 10 முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்காட்படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர். அப்போ அவர் வந்து ஒழுங்காக தினமும் 3 வேளை ஜெபம் பண்ணுறவர். 16ஆம் அதிகாரம் இடைவிடாமல் ஆராதிக்கிறவர். அது ராஜா இவரை குறித்து சொல்லுவார், நீ இதை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைக்க வல்லவராக இருந்தாரான்னு. அப்போது 22 குற்றமற்றவர். ராஜாவுக்கு முன்னாலேயும் நீதிகேடு செய்யாதவர். தேவனுக்கு முன்னாலேயும் குற்றம் இல்லை, ராஜாவுக்கு முன்னாலேயும் அவர் ஒரு குற்றமும் செய்யலை. அப்போது அப்படி சில நல்ல குணங்கள், விசேஷித்த குணங்கள்லாம் இருக்குது. அதுபோல் நம்மகிட்ட என்ன விசேஷ குணம் இருக்கோ அதுக்கு தக்க உள்ள பேர் நமக்கு கிடைக்கும். அப்போ 12ஆம் அதிகாரம் 13 தானியேல், நீயோ என்றால் முடிவு மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு இழந்திருப்பாய் அப்படின்ட்டு சொல்லுவார். அப்போது இவரை போய் நீ இளைப்பாரி கொண்டிருன்னா உனக்கு மரணம் வந்த பிறகு நீ உனக்கு படுக்கையில் இளைப்பாரி கொண்டிரு, உனக்கு சுதந்திர வீதம் எப்போ உனக்கு கிடைக்கணுமோ அப்போ நீ எழும்புவாய் அப்படின்னு சொல்லுவார். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், அதை எப்படி வாங்குவது? அப்போ அப்பா அம்மாவுக்கு நம்ம ரேஷன் கார்டில் அப்பா அம்மா பேர் கூட நம்ம பேர் வந்தால் அவங்க இருக்கும்போது பங்கு வச்சாங்கன்னா அந்த பத்திரம் பண்ணி நம்ம பேருக்கு தந்தாங்கன்னா அதை நம்ம அனுபவிக்கலாம். சிலர் உயிரோடு இருக்கும்போதே பங்கு வச்சு கொடுப்பாங்க. சிலர் அவங்க இறந்த பிறகு யாருக்கு என்னென்னு எழுதி வச்சுருப்பாங்க. அவங்க இறந்த பிறகு அதை வச்சு அந்த பங்கு வைப்பாங்க. அப்போ இந்த மாதிரி செய்வாங்க. அப்போ ஒரு ஆள் இறந்துட்டுன்னா, அப்பா அம்மா இறந்தால் அவங்களுக்கு டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கி திருப்பி வாரிசு யாரெல்லாம்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டு கிடைக்கும். அப்போ அது எப்படி கிடைக்கும்னு சொன்னால், வேதத்தின்படி தானியேலே உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாயின்னு சொல்லுவார். அப்போ அந்த சுதந்திரத்தை எப்படி வாங்கிறது? வெளிப்படுத்தல் 20:15 ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்போ ஜீவ புஸ்தகம்னு ஒரு புஸ்தகம் ஆண்டவருக்கு முன்னால் இருக்குது. அதில் பேர் இல்லைன்னா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? அக்கினி கடலில் தள்ளப்பட்டாங்க. அப்போ அக்கினி கடலில் தள்ளப்படணும்னா அவங்களுக்கு பேர் நீ பிரியமானவன் இருக்காது. வாயாடி, சண்டைக்காரன், திருடன், திருடி, கோள்காரன், பொய்யன்,
வஞ்சிக்கிறவன், துரோகி, இப்படி பல பேரும் அந்த மாதிரி பேர் உள்ளவங்க அங்கே போக முடியாது. அவங்களெல்லாம் அக்கினி கடலில் தள்ளப்பட்டுருவாங்க. வெளிப்படுத்தல் 21:27 ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். 21 அதிகாரம் முழுசும் பரலோகத்தை பற்றி எழுதியிருக்கோம். அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம், அவங்க இந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அவர்களுக்கு மட்டுமே வாரிசு சான்றிதழ். பிரியமானவன் இருதயத்துக்கு ஏற்றவன் தானியேல் சொல்லுவார்ல, அதே போல் இவங்களும் நம்ம தேவனுக்கு பிரியமாக ஏதாவது காரியம் செய்திருந்தால் நம்ம நற்குணங்கள் நம்ம கொடுக்குறவங்க, அன்பாக இருக்கிறவங்க, மற்றவங்களுக்கு ஓடி போய் உதவி செய்கிறவங்க. அப்போ அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுவார்ல, அவர்கிட்ட வந்தவங்ககிட்ட இந்த என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, பிதா உங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்க இடத்துக்கு போங்க. அப்போது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரை ஏழைகளையும் திக்கற்றவங்களையும் நம்ம மறக்காமல் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது, நம்ம பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் சொன்னால் நம்ம கேட்டு உதவி செய்யணும். நம்மகிட்ட ஒரு உதவிக்கு கேட்டு வந்தால் அதை நம்ம செய்யணும். நம்ம நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்கும்போது ஆண்டவர் நல்ல ஞானம் தருவார். அவரை பற்றி உள்ள அறிவு நமக்கு கூடும். இந்த வசனத்தை பற்றி உள்ள விசுவாசம் நமக்கு கூடும். ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வேல்யூ, ஒவ்வொரு வல்லமை உள்ளது. அது எப்படி நம்ம அனுபவிச்சுக்கிடலாம். நம்ம அந்த வசனம் நமக்கு இதை செய்யும்னா நமக்கு செய்யும், நமக்கு இதை தரும்னா நமக்கு தரும், நமக்கு ஆரோக்கியம் தரும்னா நமக்கு ஆரோக்கியம் தரும், நமக்கு சுகம் தரும்னா சுகம் தரும். நம்ம வீட்டை சுற்றி உள்ள எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஒவ்வொரு காரியமும் கொடுக்குறதுக்கும் நம்ம அதை கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு மேலே, ஏழைகளுக்கு மேலே நம்ம கரிசனையாக இருக்கும்போது, கஷ்டப்படுறவங்க மேலே நம்ம கரிசனையாக இருக்கும்போது ஆண்டவர் நமக்கு அந்த வாரிசு சான்றிதழில் நம்ம பேர் இருக்கிறதுக்கு நமக்கு பண்ணுவார். அப்போது நம்ம பிறந்து நம்ம அந்த உலகத்தில் ஜீவித்தாலும் என்ன செய்யணும், நம்ம பேர் பரலோகத்தில் எழுதப்படணும்னா என்ன பேர் எழுதப்படும்? நல்ல பேர் தான் பரலோகத்தில் எழுதப்படும். அப்போ அந்த மாதிரி எழுதப்படுறதுக்கு நம்ம பாத்திரவானா ஜீவிக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு டெத் சர்டிஃபிகேட்டும் இது தான், வாரிசு சான்றிதழும் இது தான். இதில் தான் எல்லாம் இருக்குது. இதில் இந்த சட்டப்படி இது ஒரு சட்ட புஸ்தகம். இந்த சட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கப்படி தான் நமக்கு வாரிசு சான்றிதழும் கிடைக்கும். நம்ம அப்பாவுக்கு டெத் சர்டிஃபிகேட் இதில் இருக்குது. நம்ம பேர் பரலோகத்தில் எழுதலையா? இப்போ நம்ம ஜீவியத்தை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவங்களா, நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக ஜீவிக்கமா அப்படின்னு நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம், என்ன பேசுவோம், என்ன சாப்பிடுவோம், எங்கே போகிறோம் வாரோம், எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆவியானவரும் நம்மளை கவனிச்சுட்டே இருப்பார், நம்மளை நல்லா வழி நடத்துவார். அதனால் இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டு யாரும் இழந்துடக்கூடாது. பரலோக பாக்கியத்தை யாரும் இழந்துடக்கூடாது. நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்குள்ள வழியை சொல்லித்தரக்கு தான் இந்த சேனல் தொடங்கினதும், இந்த வசனங்களை சொல்லி தரதும். அப்போ இந்த வசனங்களை நீங்கள் கருத்தாக படிக்கணும். நீங்கள் படிக்கணும், ஒவ்வொருத்தரும் பைபிள் வாசிக்கணும், அவரவரும் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை அதிகாரம் நமக்கு முடியுமோ அத்தனை அதிகாரம் நம்ம வாசிக்கணும். வாசிச்சதில் என்ன எழுதியிருக்கு அதை சிந்திக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யணும், அதெல்லாம் அதில் தெளிவாக எழுதியிருக்கு. அப்போ அதெல்லாம் நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சோன்னு சொன்னால் நம்ம நித்திய ஜீவனுக்கு போகலாம், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகலாம். பிஹோல்ட் ஐ பிரிங் லைஃப் எட்டர்னல், இதோ நான் நித்திய ஜீவனை கொண்டு வருகிறேன். BIBLE பைபிள் ஒழுங்காக வாசித்தோன்னா நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போகலாம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, தேவ ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.